ஜிவிஎம்க்கும் இடையில இருக்கக்கூடிய ரொமான்ஸ் சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படம் பார்க்குற நம்ம எல்லாத்தையுமே வந்து வேற லெவலில் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போகுது அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய கஸ்தூரி இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஆல்ரெடி இவங்க ஒரு அரசியல் மேடையில் ஒரு சமுதாயத்தை பற்றி ரொம்ப தப்பான விஷயங்கள் கொஞ்சம் பேசியிருந்தாங்க. ஆக்சுவலாக டேரக்டர் யாரோ நம்ம கையிலாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இவங்க யாரை வந்துட்டு ஒரு மாதிரி கொச்சைத்தனமான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி பேசுனாங்களோ அதே லாங்குவேஜ் பேசக்கூடிய மக்களோட லாங்குவேஜை கொண்டு வந்து இவங்களோட கேரக்டரை வச்சு பர்டிகுலராக இவங்களுக்குன்னே இந்த கேரக்டரை டேரக்டர் ரெடி பண்ணியிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்துட்டு இவங்க அந்த படத்தில் வச்சு செஞ்சுருக்காங்க. வேணா நமக்கு அரசியல் ஆகாது, சினிமா ரிவ்யூ மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இந்த டாப்பிக்கை தவிர்த்துருவோம். இவங்க வரக்கூடிய சீன்களும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் லொல்லு சபா மாறன் இருக்காங்கல்ல, இவங்க 2 பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த காமெடி கலந்த அந்த கசமசா சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் படத்தில் ஒர்க் அவுட் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லலாம்.